சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகாக இருக்கா? நீங்கள் ஹீரோயினி இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் தங்கம் தக தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி, யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் வேலை குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறையா வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க. பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. நல்ல அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிட்றாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன். ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு.